செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூரில் கனமழையால் தவித்த இருளர் சமூக மக்களை புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக அந்த பகுதி மக்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்நிலையில் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, வாயலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருளர் பகுதி மக்கள் அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க களத்துல போய் நேரடியா அந்த தகவலை செய்தியை பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்போ அதன் எதிரொலியாக இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறதாக நமக்கு அண்மை தகவல் கிடைச்சிருக்கு. என்ன விவரம் பிரசன்னா? தற்பொழுது திருக்கல்குன்றத்துக்கு உட்பட்ட வாயலூர் தடுப்பணை அருகே இருக்கக்கூடிய பாலாற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த 30க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பத்தினர் தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இங்கு இருந்து அதிகமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய பணிகளில் தற்பொழுது வருவாய்த்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பேசுவதற்கு இந்த பகுதியுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கரன் சார் அவரோட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளர் மக்கள் அங்கே எந்த விதமான வசதி, அடிப்படை வசதி, கரண்ட் இதுவுமே இல்லாமல் குழந்தை குட்டியோட இருக்கிறாங்க. ஸோ புயல் அதிக அளவில் வீசிட்டு இருக்கக்கூடிய சூழலை அவங்க அங்கே இருந்து இப்போ நம்ம மீட்டு கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு உண்டான அடிப்படை வசதி இப்போ என்ன நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் சார்? இப்போ இவங்களுக்கு இப்போ தேவையானது காலையில் சிற்றுண்டி ப்ளஸ் டீ, பிரெட்டு, பிஸ்கெட் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். மத்தியான உணவும் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இவங்களுக்கு அவேர்னஸ் நேற்றிலிருந்தே கொடுத்துட்ருக்கோம். இவங்க வரமாட்டேன்னு சொன்னதுனால தான் இப்போ காலையில் நம்ம அதிகப்படியான மழைகள் வரும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக அவங்களை அறிவுறுத்தி தான் மாவட்ட ஆட்சியினுடைய அறிவுரையின் பேரில் இவங்க எல்லாரும் இப்போ வர வச்சு இங்கே தங்க வைக்கிறதுக்கான முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த முகாமில் இவங்க அப்டு மழை பெஞ்சு அவங்களுக்கு நல்ல நிலைமை வரந்திலையும் அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை எல்லாம் செஞ்சு தரதுக்கு நம்ம முன் வந்திருக்கோம். இப்போ பாயெல்லாம் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், தங்குறதுக்கான எல்லா வசதியும் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ போதுமான இடவசதி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம அரசோட பள்ளி கட்டிடத்துக்கு இப்போ ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் வச்சிருக்கோம் சார். மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கிட்டு இருக்காங்க. அது அடிப்படையிலேயே நாங்கள் எல்லா முன்னேற்பாடுகளும் செஞ்சு இவங்களுக்கான எல்லா வசதிகளும் செய்யறதுக்கு தயாராக இருக்கும் சார். இதுக்கு அடுத்தபடியாக மழைக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏற்கனவே பட்டா கொடுக்கறதுக்கான முயற்சியும் மாவட்ட நிர்வாகம் மூலம் நடைபெற்று இருக்கு. ஸோ அந்த ஏற்கனவே இருளர் பகுதி இருக்கிற அவங்க இடத்துக்கு பக்கத்தில் இவங்களுக்கும் வீடுகள்லாம் அமைச்சு தரதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் சார். அதான் சார், இப்போ ஒவ்வொரு மலைக்குமே நாங்கள் இந்த மாதிரி தான் புயலையும் சரி மலையிலையும் சரி நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அச்சத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் நிலா வெளிச்சத்தில் தான் நாங்கள் வெளிச்சம் தான் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தரமான ஒரு வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. மாவட்ட சார்பாக உங்களுக்கு எவ்வளோ காலத்துக்குள்ளார உங்களுக்கு வீடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பகுதியில் போய் பாத்தீங்கன்னா தனியா இருளருக்கு குடியிருப்புன்னு தனியா நாங்க வச்சிருக்கோம். அங்க வசிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க பாதுகாப்பா இருக்காங்களேன்றது காலை நாங்க போய் ஆய்வு பண்ணோம். அவங்களுக்கான பாதுகாப்பான குடிநீர் குடிக்கிறாங்களான்றதையும் நாங்க காலைல ஆய்வு பண்ணிருக்கோம். சோ அந்த இடத்துல இவங்க தங்கி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ ஆக்சுவலா என்னன்னா நீரோட இருக்கிறவங்க இவங்க புதுசா வீடு கட்டினதுக்கு அப்புறம் அங்க மாறி போக மாட்டாங்க சார். ஸோ புதுசாக கட்டினவங்களுக்கு அங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த குடிசை வீடே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது வராது. இவங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பட்டா கொடுத்து அங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இதுக்கப்புறம் ஃபர்தரா வராது சார். இப்போ அங்கே மக்கள் அங்கே தங்க வைக்கக்கூடிய அந்த பள்ளியில் அவங்களுக்கு என்ன மாதிரி அடிப்படை வசதிகள் இப்போதைக்கு முதல் கட்டமாக நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். முதல் கட்டமாக மார்னிங் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டோம். இப்போ மத்தியானம் லஞ்ச் நம்ம ரெடி பண்ணுறோம். பால் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், பிஸ்கெட்டும் ரெடி பண்ணியிருக்கோம், பிரெட்டும் ரெடி பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அவங்களுக்கான அடிப்படை வசதி எல்லாமே நம்ம செஞ்சு தரதுக்கு தயாராக இருக்கும் சார். அப் டு மழை நம்ம முடிகிற வினியம் நிச்சயமாக அவங்களுக்கு கூடிய விரைவில் பட்டா வழங்கி அவர்களுக்கு உரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் நிரந்தரமாக தங்க வைப்பதற்கான தொகுப்பு வீடுகள் வழங்குவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்ற விஷயத்தை மாவட்ட நிர்வாகம் சார்பாக நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்டே கேட்கலாம். அக்கா, இப்போ உங்க மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்க கூப்பிடுறோம், ஆனா நீங்க வர மாட்டேன்றீங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க நிலையா இருக்க மாட்டேன்றீங்க, வருஷத்துக்கு வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கூப்பிட்டா நீங்க போக மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களே எங்களுக்கு தெரியாதுன்னா, ஆனா நாங்க போறோம். எங்களுக்கு அடிப்படை வசதி, வீடு வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா நாங்க போறோம்னா நாங்க போறோம். எங்களுக்கு தேவையான வசதி செஞ்சு கொடுத்தா நாங்க கண்டிப்பா போவோம். இப்போ மாவட்ட நிர்வாகம் சொல்றாங்கன்னா, இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக உங்களை நாங்கள் வெளியே வர சொல்லி நாங்கள் அறிவிச்சுட்டு தான் இருக்கிறோம். மழை வரப்போகுது, புயல் அதிகமாக இருக்க போது, உடனே வெளியே வாங்க சொல்லி தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தான் வர மறுத்து அங்கேயே நாங்கள் இருக்கிறதா சொன்னதா சொல்றாங்க. இப்போ நீங்கள் வெளியில வந்திருக்கிறீங்க, புதிய தலைமுறை சார்பாக நாங்களே உங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி அடிப்படை வசதிகள் குறைவா இருக்கு, என்ன மாதிரி அடிப்படை வசதி தேவை இருக்குன்னா, நிறைய குழந்தை வச்சிருக்கனால என்ன மாதிரி தேவைப்படுது உங்களுக்கு? எங்களுக்கு பெட்ஷீட் அவசியம் நான் ரொம்ப. ஏன்னா குழந்தைங்க எல்லாம் குளிர்ல இருக்குதுங்க, துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. பெட்ஷீட் வேணும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற பொருள், பால், பிஸ்கெட்டு இந்த மாதிரி வேணும். ஒரு சில குழந்தைங்க உடம்பு சரியில்லாம கூட இருந்துதான் இப்போ தூக்கின்னு வந்தோம். அதுங்களுக்கும் எதனா டேப்லெட் மருந்துலாம் தேவைப்படுத்தாலும் நாங்கள் கேட்பவும் கொடுக்கணும். இது எங்களுக்கு சேஃப்டிக்கு முதல்ல குழந்தைய தான் நாங்கள் பார்க்கணும். எல்லாமே ஒரு 3 பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. இப்போவும் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியும் செய்யணும்னா
இப்போ காலையில வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததா சொல்றாங்க. ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க இவ்வளவு சாப்பிடாம இருக்கீங்க. இல்லை இன்னும் நாங்கள் எதுவும் சாப்பிடல. டீ வாங்கி கொடுத்தாங்க, டீ பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இன்னும் டிஃபன்லாம் சாப்பாடல, என்ன எதுவும் நாங்கள் சாப்பிடல. அதாவது மக்கள் வந்து நாங்கள் வந்து இந்த தலைமுறைக்கு வந்துட்டு அது மாதிரி நல்ல செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூரில் தவித்துக் கொண்டிருந்த இருளர் பகுதி மக்கள் தற்போது புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக மீட்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக நிவாரண முகாம்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த தகவல்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.